இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேற்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தாக்கூருடைய அமர்வானது 7 பேர் கொண்ட அமர்வில் 4 பேர் கொண்ட தலைமை நீதிபதி தாக்கூர் உட்பட 4 பேர் கொண்ட நீதிபதிகள் நேற்றைக்கு சாதி, மத, இன, மொழி அடிப்படையில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். 1990ஆம் ஆண்டு பாஜக பிரமுகர் ஒருவர் இந்துத்துவாவை முன்வைத்தும் மதத்தை முன்வைத்தும் வெற்றி பெற்றதற்காக எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தொடர்ந்து பல்வேறு கட்ட வழக்கு விசாரணைகள் 3 கட்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு இதே போன்ற மற்றொரு வழக்கு இரண்டும் இணைந்து 5 பேர் கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த 2 வழக்கையும் தற்பொழுது 7 பேர் கொண்ட நீதிபதிகள் இதனை விசாரித்து நேற்றைக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். இதில் 2 கட்டமாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர் கொண்ட அமர்வானது நீதிபதி தலைமை நீதிபதி தாக்கூர் தலைமையிலானது மத ரீதியிலான என்று குறிப்பிடும் பொழுதே இது வேட்பாளரை மட்டுமல்ல, வாக்காளர்கள், பூத் முகவர்கள் உட்பட அனைவருக்கும் அது பொருந்தும் என்பதனை தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு 3 பேர் லலித் மற்றும் கோயல் போன்ற 3 நீதிபதிகள் அவர்கள் வேட்பாளர்களை மட்டுமே இது குறிக்கிறது. அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123 பிரிவு 3 கீழ் வரக்கூடியது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மத ரீதியாக வாக்கு சேகரிப்பது இங்கே தடை, ஏற்கனவே மதசார்பின்மை என்ற அடிப்படையில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கள யதார்த்தத்தில் என்னவாக இருக்கிறது? இன்னொரு பக்கம் தனி தொகுதி என்று நாம் வைத்திருக்கிறோம், அதை அரசியலமைப்பு சட்டமே அங்கீகரித்திருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் இனி வரும் காலங்களில் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பெயரே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்று திராவிட என்ற பெயரே ஒரு மொழி சார்ந்த, இனம் சார்ந்த அடையாளமாக இருக்கும் பொழுது இனி எப்படி போய் கட்சியினர் வாக்கு சேகரிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு புறம் சிறுபான்மையினர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்காக இருக்கட்டும், மேற்கு வங்கம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஃப்ரண்ட் போன்ற பல அமைப்புகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் என்ன மாதிரியாக இந்த உத்தரவின் பேரில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து இன்றைக்கு விரிவாக விவாதிப்பதற்காக அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக பேச்சாளராக திரு ஆவடி குமார் அவர்கள் நம் அரங்கத்தில் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். நேற்றைய இந்த உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உச்ச நீதிமன்றம் நீங்கள் குறிப்பிட்டது போல மகாராஷ்டிராவை சார்ந்த சாந்தா குரூஸ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் 1990ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். அப்போது வெற்றி பெற்ற அபிராம் சிங் அவருடைய வெற்றி செல்லாதுன்னு அபிராம் சிங் வெற்றி அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து அதுக்கு பிறகு சுந்தர்லால் பாட்டுவா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், அவருடைய வெற்றியை எதிர்த்து நாராயண் சிங் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ 7 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த முடிவு எடுத்திருக்கு. அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, தேர்தல் சட்ட விதிமுறைகளை மிகவும் விரிவாகவும் நுணுக்கமாகவும் ஆய்வு செய்த போது மதம், இனம், ஜாதி, வகுப்பு அல்லது மொழி பெயரால் ஓட்டு கேட்பது, மத தேசிய சின்னங்களை அடையாளப்படுத்தி ஓட்டு கேட்பது, வேண்டுகோள் விடுப்பது ஒரு ஊழல் நடவடிக்கையாக கருதப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. பெரும்பான்மை அடிப்படையில் 4 நீதிபதிகள் தந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்ற நிலை வந்திருக்கு. இது அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஒவ்வொருவரும் மதம் தான் விரும்புகின்ற கடவுளை வணங்குவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை அரசியலுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. வேட்பாளர் மட்டும் இல்லாமல் வேட்பாளர் சார்ந்த கட்சியோ வேட்பாளருடைய முகவர்களோ அதை செய்து மதத்தையோ ஜாதியையோ வேறு பயன்படுத்தி வாக்குகளை சேகரிப்பது என்பது ஊழலுக்கு சமமானது என்று தெளிவாக அவர்கள் நேற்று அந்த உத்தரவில் அப்படி குறிப்பிட்டிருந்தாலும் களத்தில் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், 1961 இந்த இரட்டை வேட்பாளர் ஒழிப்பு சட்டம் தான் தனி தொகுதி பழங்குடியினர்களுக்கான, அதாவது தலித் மற்றும் பழங்குடியினர்களுக்கான தனி தொகுதி வருகிறது.
வேட்பாளர்களை இங்கே நியமிக்கப்படும் பொழுதே அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிறுபான்மையினர்களை தான் வந்து வேட்பாளராக நியமிக்கிறது. கூட்டணி கட்சிகள் சிறுபான்மையினர் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று அப்படியாக இங்கே வந்து வேட்பாளர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அடிப்படையான கேள்வியே இப்பொழுது திராவிடம் என்று இங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலுமே அப்படியான ஒரு பெயர் இருக்கிறது, உங்கள் கட்சி உட்பட. இதை நாளைக்கு களத்தில் வந்து இந்த உத்தரவை செயல்படுத்தும் பொழுது இது எல்லாமே நடைமுறை சிக்கலுக்கு எதிரானதா இருக்கும் இல்லையா? நிச்சயமா நடைமுறை சிக்கல் எதுவும் இல்லை. நீங்கள் முதல்ல குறிப்பிடும்போது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் திராவிட என்ற வார்த்தையில் எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா திராவிடம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் உருவாக்கும் போது திராவிடர் கழகம் தான் உருவாக்கினார். திராவிடர்ன்றது ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிக்கின்ற சொல். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கின்ற போது திராவிடன்னு ஒரு நிலப்பரப்பை, அதாவது இந்தியாவை இந்தியான்னு சொல்கிறாங்க, பாரதம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த பழைய காலத்தில் பின்பற்றிய அவர்கள் நம்புகின்ற அடிப்படையில் அந்த இந்துஸ்தான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு எல்லையை குறிக்கிறது தான், பரப்பளவை குறிப்பிடுகின்ற வார்த்தை. அதை போல் திராவிடம் என்பது ஒரு பரப்பளவை வந்து இங்கே பூர்வீக குடிமக்களாக இந்தியாவை திராவிடர்கள் வசித்தார்கள், வாழ்ந்தார்கள், ஆண்டார்கள் என்ற அடிப்படையில் திராவிடம் என்ற வார்த்தை என்பது இன்னும் சொல்ல போனால் தட்சிண பகுதியின் தான் இருந்தது. முதல்ல சதன் ரீஜன் சதன் ரீஜன்ன்றது தமிழ்நாடு, சென்னை மாகாணமாக இருந்தபோது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்தது தான். அதுதான் திராவிட பகுதின்னு குறிப்பிட்டாங்க. அதை ஒட்டி வந்த வார்த்தை தான். அது வந்து ஒரு மதத்தையோ மொழியையோ இனத்தையோ குறிக்கின்ற வார்த்தை இல்லை. அது வந்து ஒரு பொதுவான சொல் தான். சொல்லுங்க. அதனால நீங்க இதையும் அதையும் ஒப்பிட வேண்டாம். நீங்க நேற்றைய உத்தரவுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மதத்தை நீங்க முன் வச்சு வாக்கு கேட்க கூடாது, மொழியை முன் வச்சு வாக்கு கேட்க கூடாது, இனத்தை முன் வச்சு வாக்கு கேட்க கூடாது, சாதியை முன் வச்சுங்கிறத நாளையுமே குறிப்பிடுறாங்க. இப்ப ஒரு கட்சியுடைய வேட்பாளர் அப்படிங்கும் போது அந்த கட்சியுடைய பெயரை சார்ந்து தானே அது ஒரு ஐக்கானா தானே நிற்கும். அப்ப இந்த மாதிரி எப்படி வாக்கு கேட்கறதுங்கிறது ஒரு கேள்வி. நீங்க இப்ப இந்தியான்றது இந்தியாவினுடைய அடையாளப்படுத்துகின்ற சட்டப்பூர்வ வார்த்தை. நீங்கள் பாரத ஜனதா கட்சின்னா அப்போ வந்து அதில் வந்து ஒரு பிரிவா? அது இல்லை. அந்த இந்தியான்றதை அவங்க பாரதன்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கான உரிமையும், ஏன்னா அது வடக்கில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தை. அதனால் அவங்க வந்து அது ஒரு அடையாளப்படுத்துறது, தன்னை வந்து ஒரு கட்சியை அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க சொல்கிற வார்த்தை. அதனால் அதிலெல்லாம் நம்ம சந்தேகப்பட தேவையில்லை. அதுபோல் திராவிடம்ன்றது எல்லையை குறிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை. அது மொழியோ அல்லது இனத்தையோ அல்லது ஜாதியையோ குறிப்பிடுகின்ற வார்த்தை இல்லை. ரெண்டாவது, நீங்கள் இன்றைக்கி ரிசர்வ் தொகுதியை பற்றி பேசுனீங்க. ரிசர்வ் தொகுதி என்பது அது இந்திய அரசியல் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட அட்டவணை இனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் அவர்கள் சமநிலைக்கு வர வேண்டும். அவர்களுக்கான மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் அவர்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக தரப்பட்ட ஒதுக்கீடு. அதில் வந்து நீங்கள் ஜாதி கண்ணோட்டத்தோடு பார்க்கறத விட அவர்களுடைய பாதிப்புகளுக்கு அவர்கள் சமநிலைக்கு வருவதற்கு இந்த உத்தரவு வந்து இருக்கிற நடைமுறையில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கு. நம்ம பேசுவோம் தொடர்ந்து. தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் வன்னியரசு தொடர்பில் இருக்கிறார். நேற்றைய உத்தரவை அவர் எப்படி பார்க்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க எப்படி நேற்றைய உச்சநீதிமன்ற உத்தரவை பார்க்கிறீர்கள்? வணக்கம்ங்க. இந்த உத்தரவு அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து அந்த முரளி மனோகர் ஜோஷியினுடைய வழக்கில் இருந்து தான் இது வந்து சொல்றாங்க. அதுல வந்து இந்த இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மேல்முறையீட்டில் தான் இதை கொண்டு போறாங்க. அப்படிதான் இதை வந்து எடுத்துட்டு போறாங்க. இதுல சாதி மதம் அப்படிங்கிறது வந்து அந்த தீர்ப்பை வந்து எந்த அடிப்படையில் இதை எந்த நோக்கத்தில் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இதுக்கு முன்பே இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது வந்து புதிய தீர்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் வந்து. ஆனால் தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி வந்து இந்த தீர்ப்பை ஒட்டி வந்து மத வெறியோ சாதி வெறியோ ஊற்ற
வளர்க்குற கட்சிகளை தடை செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நாங்களும் சொல்லிட்டு இருக்கிற கருத்து தான் இது. இதில் கூடுதலாக வந்து மொழி இனம் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது இந்த தீர்ப்பில். வந்து சாதியும் மதமும் அப்படிங்கிறது ஒரு மக்களிடையே பிளவை உருவாக்கக்கூடியது. அதான் மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற உரிமைகளும் மாநிலங்களுக்கு குறித்த வளர்ச்சி தொடர்பாக வந்து பேசுவது என்பது அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த இடத்துல. அதுதான் இந்த தீர்ப்பில் இருக்கிற ஒரு பெரிய அச்சமா இருக்கிறது. கண்டிப்பா. இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் 1961க்கு பிறகு அந்த இரட்டை வேட்பாளர் முறை ஒழிக்கப்பட்டு தனி தொகுதி அறிவிக்கப்படுகிறது. அதற்கான அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வந்து அதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கும் பொழுது இப்பொழுது தனி தொகுதிகளில் கிட்டத்தட்ட தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு 44+2, அதாவது தலித் தொகுதி 44 தனி தொகுதிகளும் 2 பழங்குடியின தொகுதிகளும் இருக்கின்றன. அந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் எதை முன்வைத்து வாக்கு கேட்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இனி இல்லைன்னா வரும் காலங்களில் தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயர்ல தனி தொகுதியே இருக்காதாங்கிறதும் இந்த உத்தரவுக்கு பின்னாடி ஒரு கேள்வி வருதுல்ல? இல்ல, இது என்னன்னா, இது வந்து இது அரசியலமைப்பு பொதுவா பாஜக வந்ததுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தான் எல்லாமே செயல்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பண மதிப்பு நீக்கம் கூட அது அரசியலமைப்பு சட்டத்துல எந்த இடத்துலயும் வந்து இடம் கொடுக்காம வழியில தான் அவங்க செய்யறாங்க. ஆனா இந்த 44 நீங்க சொல்ற தலித் தனி தொகுதி அப்படிங்கிறது வந்து மத அடிப்படையிலையோ இன அடிப்படையிலோ இல்லை. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்த மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த சமூகத்துல வந்து புறக்கணிக்கப்படுறவங்களுக்கு உரிமை கொடுக்கறது தானே இது. இப்ப குறிப்பா வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சாரு ராமதாஸ். அப்படி முழக்கம் இல்லை இது. இப்ப அவங்களுக்கு தான் வந்து இது வந்து எது சாதி வெறியை ஊட்டக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். இப்ப இந்த 44 தனி தொகுதிகளோ பழங்குடிக்கான தொகுதிகளோ இதன் மூலமா வந்து எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கருத்து. ஆனாலும் பாஜக அதையும் வந்து வேற ஒரு கோணத்துல அது கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது ஆபத்தும் இருக்கு அதுல. கண்டிப்பாக இதனால் ஆபத்து வராது என்று உங்களுடைய கருத்தையும், அதே நேரத்தில் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு எப்படி இந்த உத்தரவை பார்க்க போகிறதுங்கிற கேள்வியை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. நாம தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் பொதுக்கூட்டங்கள்ல கூட வந்து பிரதமர் சொல்கிறார், நீங்கள் வந்து அசாதி ரீதியாக வாக்களிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசு இங்கே முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், குறிப்பாக 2 அரசுகளும் காங்கிரஸ் இருந்த போதும் சரி பாஜக இருந்த போதும், உதாரணத்திற்கு இந்த ராவணலீலா நடத்தக்கூடிய இடங்களில் எல்லோரும் ஒன்னா போய் நின்று அம்பு எய்றாங்க. அது ஒரு மதம் சார்ந்து ஒரு புனைவு ஒரு காப்பியம் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு அடையாள சடங்கு. அதற்கு எப்படி வந்து அரசியல் சாசன அமர்வில் வந்து இருக்கக்கூடியவர்கள், அதன்படி வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி போய் அதில் கலந்து கொள்வது? அப்ப ஒரு மதத்தை மட்டும் மற்ற மத பண்டிகைகளுக்கெல்லாம் போகிறார்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல? இல்லை, அதுதான் அது அவங்களுடைய மனநிலை, அவங்க கட்சியினுடைய செயல்பாடுகளை ஒட்டி வர்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கிறோம். எங்களுக்கென்று இன்றைக்கு இந்த தீர்ப்பில் கூட அதுதான் சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கடவுள் வழிபடுகின்றதுக்கு ஒவ்வொரு முறை வச்சுருக்காங்க. அந்த முறையில் வந்து அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் அனுமதி இருக்குது. அதனால் அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அதே நேரம் அடுத்தவர்களை, நமக்கு இருக்கின்ற உரிமை அடுத்தவர்களுக்கும் இருக்கிறது. நாம் எதை செய்கிறோமோ அதை மற்றவர்களும் செய்வதற்குரிய சுதந்திரம் இருக்கிறதுன்றதை உணர்ந்தாங்களா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா மதத்தினுடைய நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கிறோம். எல்லா மதத்தினுடைய பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் நோன்பு கஞ்சி, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுலேருந்து நோன்பு கஞ்சி திறக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எங்கள் கட்சியினுடைய சார்பாகவே செஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களை போன்ற கட்சிகளுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு சில கட்சிகள் குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே தாக்குவது என்பதும் ஒரு மதத்தை மட்டுமே பண்டிகைகளை மட்டும் ஏற்றுக்கொள்வது என்பதும் ஒரு சில கட்சிகளுடைய நடைமுறையாக இருக்குது. அந்த கட்சிகளுக்கு அது பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மொழி வாரியாக இங்கே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் நம்மளுடைய அரசியல் அமர்வு வந்து அந்த சட்டங்கள் நமக்கு வந்து வழிவகை செய்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த சாதி மதத்தை தாண்டி மொழி இனத்தையும் இதில் சேர்த்திருப்பது என்ன மாதிரியான சிக்கலை எதிர்கொள்ளும்? இல்லை, இது மொழியும் எப்படி மதம், ஒரு மதத்தின் மீது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் குறை சொல்லுவதோ அல்லது மதத்தை பயன்படுத்துவதோ கூடாதுன்றது அதனுடைய பொருள். அதுபோல் ஒரு மொழியை பின்பற்றுபவர்கள், கடைபிடிப்பவர்கள் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கும் தேவைக்கும்
முக்கியத்துவம் தருகின்ற நபர்கள் இன்னொரு மொழியை எதிர்க்கக்கூடாது அல்லது அந்த மொழியை பற்றி தாழ்வாகவோ அல்லது குறை காணக்கூடாதுன்னு தான் அதன் பொருளை எடுத்துக்கணும். முடியக்கூடாதுன்றதில்ல. இப்போது தமிழ்நாட்டை இந்தியா முழுக்க மொழி வழி மாநிலங்கள் உருவாக்கி வச்சுட்டு இப்போ மொழியை பற்றி முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் தமிழை முன்னிலைப்படுத்தி தான் வந்து இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகள், இங்கே இருக்கின்ற மக்கள், இங்கே இருக்க வாக்காளர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல வந்து இங்கே மொழியை பற்றி பேசக்கூடாதுன்றது இல்லை. அந்த மொழியை வைத்துக்கொண்டு ஒரு வேற்றுமையை உருவாக்கக்கூடாது. அந்த மொழியை இப்போ இன்னொரு மொழியை பேசுகின்றவர் அந்த வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது அவரை குறை சொல்வதற்காக அந்த மொழியை வந்து குறை சொல்லக்கூடாது அல்லது அந்த மொழியை காரணம் காட்டி எனக்கு வாக்களியுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கக்கூடாதுன்றது அதனுடைய பொருளாக எடுத்துக்கணும். அதனால் இன்னொரு மொழிக்கு எதிரான ஒரு யுத்தம், இன்னொரு மதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் அதனுடைய பொருள். ஒரு ஜாதியில் இருக்கிற காரணம் தான் இன்னொரு ஜாதியை வந்து தவறாக பேசக்கூடாது, தவறாக பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்றது தான். அதை நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்பில் இப்பொழுது இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நீங்க இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. பிரதமருடைய அந்த கருத்து பொதுவாக கொள்கை பூர்வமாக வரவேற்கத்தக்கதான். அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் இப்போது இயல்பான வாழ்க்கை, லட்சிய வாழ்க்கை என்று இந்த முரண்பட்ட வாழ்க்கையிலே தான் இந்த சமூகம் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. பிரதமர் வந்து சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வாக்குகளை சேகரிக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் முதல்ல இந்த இந்துத்துவ சக்திகளாக இருக்கக்கூடிய பஜ்ரங்கள், இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் இந்த கருத்துக்களோடு அவர் மாறுபட்டு இருக்கிறாரா, அந்த கருத்துக்களுக்கு அவர் மாறுபட்ட கருத்து வைத்திருக்கிறாரா என்று முதல்ல அவர் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இவைகளெல்லாம் பாரதிய ஜனதா தன்னுடைய அங்கங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாருமே மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. சார், குறுக்கிடலுக்கு மன்னிக்கவும், நீங்க வந்து நேற்றைய உத்தரவை பற்றி பேசுகிறீர்களா இல்ல நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த உத்தரவுக்கு பிறகு உத்தரப்பிரதேச பொதுக்கூட்டத்துல சாதியை முன்வைத்து வாக்களிக்காதீர்கள்னு பேசினார், அதை முன்வைத்து பேசுகிறீர்களா? நீங்க இப்ப எது குறித்து என்னிடம் கருத்து கேட்கிறீர்கள்? உச்சநீதிமன்ற தீர்ப்பா? உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நீங்க பிரதமருடைய அந்த நேற்றைய அந்த கூட்டத்தில் பேசியது குறித்து பேசலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே கூட நீங்கள் பார்த்தீர்களேனால் அது ஒரு லட்சிய வாழ்க்கையை சட்டத்தினுடைய அடிப்படையில எதிர்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு லட்சிய வாழ்க்கையை எதிர்நோக்கிற ஒரு தீர்ப்பு. அதுல வந்து அதை பாராட்டலாம். ஆனால் இன்னமும் நம்முடைய அரசியல் சட்டத்திலோ நம்முடைய மாநில மத்திய அனைத்து நடவடிக்கைகளிலோ தேர்தல் நடவடிக்கைகளிலோ கூட சாதிய, அதாவது பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட, காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட அந்த சாதிக்கான ஒரு முன்னுரிமை, அதற்கான சில நடவடிக்கைகள் அவைகள் எல்லாம் இருக்கிறது என்பது போது பாஸ்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இப்போது எனக்கு மீண்டும் சொல்ல தோன்றுகிறது. ஆடுகள் சங்கம் வைப்பது என்பது தங்களை பலியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, சிங்கங்கள் சங்கம் வைப்பது என்பது பலி வேண்டும் என்பதற்காக, பலியிட துடிப்பதற்காக. ஆக இந்த நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம் என்பதை அடிப்படை கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போதுதான் அதுல இந்த முரண்பட்ட நிலைமை தெரியும். ஒட்டுமொத்தமாக பொதுவாக பார்க்கிற போது இது ஒரு நல்ல நோக்கம், நல்ல கருத்து. பொதுவாக பார்க்கும்போது இந்த உத்தரவு மத சார்பின்மையை முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும், அதே நேரத்தில் களத்தில் இது எப்படி அமல்படுத்த போகிறது என்பதில் தான் சிக்கல் என்றும் உங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நேற்றைய அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை நான் காலை செய்தித்தாள்களின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டேன். முழுமையாக அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் நான் படித்து பார்க்கவில்லை. ஆனால் இது அரசியல் சாசன 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெரிய அமர்வின் மூலமாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் சாதி மத அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது இதற்கு முன்பே உள்ளது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது புதிதாக சொல்லப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு முன்பே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்
ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இது சாதி மத அடிப்படையில் பிரச்சாரம் கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறது. இப்ப இந்த 123 பிரிவு 3 அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து குற்றம்னு சொல்லுதுங்கிறத தான் நமக்கு எடுத்து சொல்லி இருக்காங்க. ஆனால் நான் ரெண்டு விஷயத்தை இதுல சொல்ல விரும்புறேன். என்னன்னா, சாதி என்று சொன்னால் இருவிதமான பார்வை இந்தியாவில் இருக்கிறது. ஒன்று, சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, எனவே சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பார்வை. சாதி மத பிரச்சாரங்கள் செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டம் அனுமதி வழங்குகிறது. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இருக்கக்கூடிய தனி தொகுதி, ரிசர்வ்டு தொகுதி இன்றைக்கும் தேர்தலில் இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் சாதி இல்லை, மதம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. சிறுபான்மையினர்களுக்காக சிறப்பு சலுகைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்னொரு புறம் இன்னொரு கருத்து என்னவென்றால், இந்தியாவில் சாதி இல்லை, இந்தியாவில் சாதி பேசக்கூடாது, சாதி அரசியல் பேசக்கூடாது என்பது முரண்பட்ட இரண்டு தளங்களில் நாம் அதுதான் என்னுடைய கேள்வியை. இப்ப தனி தொகுதி ஏற்கனவே இங்க அரசியலமைப்பு சட்டம் வழங்கி தேர்தலில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி எல்லா கட்சிகளுமே வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளக்கூடியதாக சாதி ரீதியாகத்தான் வேட்பாளர் நியமனமே இங்க நடைபெறுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை உங்களுடைய சிறப்பிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் ஆனால் இந்த உத்தரவு வந்து இதையெல்லாம் இனி கட்டுப்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சகோதரி அவர்களே, நீங்க நான் சொல்ல வேண்டிய செய்தி நீங்க சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன என்பதை மிக தெளிவா நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் சாதி மத அடிப்படையில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சமூகம் தொடர்ந்து அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் பரப்புரை செய்கிறார். இதுவரையில் இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு இதுவரையில் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு பரப்புரை செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது சாதிய கண்ணோட்டத்தை தூண்டக்கூடியதா அல்லது புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திற்கான உரிமையை கேட்பதா? இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் மத அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும் பிளவுபட்டுவிடக் கூடாது என்பதைத்தான் உச்சநீதிமன்றம் பார்க்கிறது. வரவேற்கக்கூடியதுதான், நல்ல விஷயம். இந்தியா என்பது பல முகங்கள் இருந்தாலும் ஒரு முகமாக இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. ஆனால் அதே வேளையில் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் 60 ஆண்டுகளை கடந்த பிறகும் இன்றைக்கும் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கும் சமூகத்தில், பொருளாதாரத்தில், கல்வியில், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதை பற்றி ஒரு முழுமையான ஆய்வு, சிந்தனை உச்சநீதிமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் இல்லாமல் சாதியை மட்டும் பேசக்கூடாது என்று சொல்வது, இருக்கக்கூடிய எல்லா சமூக அநீதிகளும் இருந்துவிட்டு போகட்டும், அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே இருங்கள் என்று சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். தொடர்பில் வந்து உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு. இப்பொழுது பேசியவர்கள் அனைவரும் குறிப்பிடுவது, ஒரு பக்கம் இடஒதுக்கீடு வச்சிருக்கிறோம், சிறுபான்மையினர்களுக்கான சலுகைகளை வச்சிருக்கிறோம், இதையெல்லாம் அங்கீகரிக்கிற அரசு, ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம், இன்னொரு பக்கம் சாதி மதத்தை முன்வைக்காதீங்கன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் இதை வந்து இதற்கும் வந்து வழிவகை செய்கிறது. இந்த முரண் தான் இங்கே சிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை, தேர்தலில் ஜாதியை மதத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை கவர்வதற்கு அல்லது வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை ஊழலாக இன்றைக்கு பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அதுதான் அதில் பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் தனித்தொகுதிகள்னு சொன்னீங்க. தனித்தொகுதிகள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அல்லது புறக்கணிக்கப்பட்ட மக்களை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு தனி தொகுதிகள் இருக்குது. ஆனால் வாக்காளர்கள் எல்லா வாக்காளரும் வாக்களிக்கிறோம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட ஜாதியை அல்லது அந்த பட்டியலை சார்ந்தவர்கள் மட்டும்தான் வாக்காளர்களாக வச்சு அவங்களுக்குடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வந்து சமுதாயத்தை பிளவுபடுத்துறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய சமூக நீதிக்கான ஒரு முயற்சியாக அவர்களை மேம்படுத்துவதற்கும் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கான வாய்ப்பும் உரிமையும் தந்திருக்கமே ஒழிய ஆனால் வாக்காளர்கள் எல்லா வாக்காளரும் சேர்ந்து வாக்களிக்கிறோம். அதனால் அவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் அதனால் அதுவும் வந்து பிளவுபடுத்துதுன்னு சொல்கிறது வந்து சரியான காரணமாக இருக்காது. அதனால் எதுவுமே
ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு ஜாதியை சொல்லி ஒரு மதத்தை சொல்லி வாக்குகளை பெறுவது என்பது அந்த மக்களுடைய உணர்வுகள். ஏன்னா மதம் என்பது ஜாதி என்பது அவருடைய இரத்தத்தோடு ஊறிவிட்ட ஒன்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் அதை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதை வாக்குகளாக மாற்றக்கூடாது என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். அதனால இது ஒரு முன்னேற்றத்திற்கான நம்முடைய பிரச்சனைகளுக்கான ஒரு வாக்கு தீர்வு. சேகரிக்கிறதுக்கே இப்படி சொன்னா, வாக்கு சேகரிச்சு மக்கள்கிட்ட வாக்குல வெற்றி பெற்று அரசு அலுவலகங்களில் இன்னும் எத்தனை அரசு அலுவலகங்களில் சாமி படங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நான் எல்லா மதத்தை சார்ந்துதான் சொல்றேன். எத்தனை அரசு அலுவலகங்களுக்குள்ள கோயில்கள் இருக்கு, அதுக்கும் உச்சநீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்திருக்குது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் நடைமுறையில் என்னவா இருக்குங்கிறதான கேள்வி இல்ல. இப்போ கூட இந்த தீர்ப்புல கூட உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்காங்க, மதத்தை பின்பற்றுவதற்கோ மத பிரச்சாரம் செய்வதற்கோ பிரச்சனை இல்லை, எந்த தடை இல்லை. ஆனால் இது தேர்தல் சம்பந்தப்பட்டது. தேர்தல் சம்பந்தமா ஏற்கனவே ஜாதியை பின்பற்றியோ அல்லது மதத்தை மையமாக வைத்தோ ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியாது. அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் ஜாதிய அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ இயங்க முடியாது. இது ஏற்கனவே இருக்கின்ற தேர்தல் விதிமுறைகள். ஆனால் இதை மீறி பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, அப்பொழுது அதை பிரச்சாரம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது, அந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நீதிமன்றங்கள் தீர்வு தேடுகின்ற பொழுது, அப்பொழுது இது பின்பற்ற வேண்டிய இதை ஒரு ஊழலாக கருதுங்க, இதை சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. ஏன்னா இது கடுமையான பாதிப்பை வாக்காளர்கள் மத்தியில் உருவாக்கி முடிவுகளை மாற்றுவதற்குரிய வழிவகை வகுக்கும். ஒரு ஜாதியினுடைய பிரதிநிதியோ அல்லது ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியோ ஆளுகின்ற பொறுப்புக்கு வந்துவிட்டால் அவர்கள் ஜாதி சார்ந்த முடிவுகளை எடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதற்காக செஞ்ச ஒரு முடிவாக பார்க்கணுமே ஒழிய இதையும் மற்ற சமநிலையில் இருக்கின்ற சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக மக்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளை ஒப்பிட்டு பேச வேண்டும். இந்த உத்தரவையும் அந்த இடஒதுக்கீடு போன்ற சலுகைகளையும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்து. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி மற்ற கட்சிகள் எதிர்கொள்கிறார்கள், எப்படி இந்த உத்தரவு களத்தில் வரப்போகிற தேர்தலில் இருக்க போது 5 மாநில தேர்தல்கள் வருகிறது என்பதை பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, அடுத்ததாக செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நாங்கள் இதுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.